हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 24வது மற்றும் 25வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை, இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை 2 விதத்துல சில பேர் சொல்றாங்களாம். இதுல முதல் விளக்கம் அந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே நமக்கு புரியுற ரொம்ப ஆப்வியஸா இருக்கிற ஒரு விளக்கமா இருக்காம். இதுவே 2வது விளக்கம் கொஞ்சம் அதை பத்தி யோசித்து பார்த்த பிறகுதான் நமக்கு அது புரியுமா. இந்த 2 தவிர 3வதாக ஒரு விளக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதுவும் இருக்காம். இந்த 3 விளக்கங்களும் என்ன, இதை பத்தி விரிவாக இப்ப பார்க்கலாம். ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். பிரம்மார்ப்பணம் இது 2ஆ பிரிச்சோம்னா பிரம்ம அர்ப்பணம், அதாவது இந்த ஒரு யாகத்தை, ஒரு ஹோமத்தை எடுத்துட்டோம் என்றால், இந்த ஸ்லோகம் முழுக்கவே ஒரு ஹோமத்தை பத்தினா இருக்கு. ஒரு யாகம், ஒரு யஜ்ஞம் பண்ணா எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஒரு யஜ்ஞம் என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு பல விஷயங்கள் தேவை. அந்த யஜ்ஞத்தோட அந்த யாக குண்டம் தேவை, அதுல தீ, அதுல நெருப்பு, அக்னி தேவனை வர வைக்கணும். அவரை வர வச்சு அவர் சாட்சியில தான், அக்னி சாட்சியாக தான் அது செய்கிறோம். ஒரு தீ, ஒரு நெருப்பு அங்கு தேவைப்படுறது. அந்த யாகத்தை, யஜ்ஞத்தை செய்பவர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கர்த்தா என்று பெயர். இந்த இடத்துல அந்த யாகத்தை செய்கிறவர் பேர் கர்த்தா என்று சொல்றோம். ஆனால் இந்த ஒரு கர்மயோகத்தின் ஞானம் இருக்கும் நாம், பக்தர்களாகிய நாம், அவர்தான் கர்த்தா என்பதை சொல்லவே கூடாது. ஏனென்றால் அவரும் ஒரு கருவிதானே, பகவான் அவரை உபயோகப்படுத்தினானே இந்த யாகத்தை செய்ய வைக்கிறார். இந்த மாதிரி சாதாரணமாக சொன்னோம்னா அவர் கர்த்தா. ஆனால் அதை பத்தி நம்மளுக்கு கர்மயோகிகளாக இருக்கும், அந்த ஒரு பக்தியில இருக்கும் நாம் பக்தர்கள் அதை பத்தி சொன்னோம் என்றால் அவர் கர்த்தா அல்ல. அவரின் உடலை, அவரின் அந்த ஒரு சரீரத்தை உபயோகித்து பயன்படுத்தி நம்மளோட பகவான் தான் இந்த யாகத்தை செய்கிறார் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த விஷயங்களை நாம் செய்யும் போது அந்த ஒரு யாகத்தில், அந்த ஒரு யாக குண்டத்தில் இருக்கும் அந்த அக்னியில் ஹவிஸை சமர்ப்பணம் செய்யணும். அந்த விஷயத்தில் அந்த தீயில சமர்ப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிருப்பார். அது தானியங்களாக இருக்கலாம், இல்ல விறகுகளாக, கட்டைகளாக, சமத்துகளாக இருக்கலாம், என்னவாகலாம் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு யாகத்தில், அந்த ஒரு தீயில, அந்த ஒரு நெருப்புல சமர்ப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சிருப்பார். இதுதான் ஒரு யாகத்தோட ஒரு சிம்பிளான செட்டப் என்றே சொல்லலாம். இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்ப இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். பிரம்மார்ப்பணம் அந்த பரம்பிரம்மம், இங்க பிரம்ம என்று வரும்போது இது எல்லாமே பரம்பிரம்மத்தை குறிக்கிறது, அந்த பரமாத்மாவை குறிக்கும் சொற்களாக இருக்கு. பிரம்மார்ப்பணம் அதாவது இந்த யாகத்தை செய்யறதுக்கு, இந்த ஹோமத்தை செய்யறதுக்காக உபயோகப்படுத்துற அந்த ஒரு உபகரணங்கள், அதுக்காக உபயோகப்படுத்துற வஸ்துக்களும் பிரம்மம் தான் என்று சொல்ற இந்த ஸ்லோகத்தில். ஒரு யாகத்தில் பல விதமான வஸ்துக்களை நம்ம பயன்படுத்துறோம். ஒரு கலசமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த நெய்யை உடத்துக்காக வச்சிருக்க அந்த ஹோம கரண்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பல உபகரணங்களை உபயோகித்து தான், பல விஷயங்களை, பல திங்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்கிறோம். அந்த திங்ஸ், அந்த ஒரு உபகரணங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே பிரம்மம் தான் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர், இந்த விஷயங்களை வைத்து நம்ம அந்த நெருப்புல, அந்த தீயில எதை சமர்ப்பிக்கிறோமோ அந்த ஹவிஸும் பிரம்மம் தான் என்று சொல்றார். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ, இந்த ஹவிஸை நம்ம எதுல சமர்ப்பிக்கிறோம், அக்னியில, அந்த அக்னியும் பகவான் தான் என்று சொல்றார். இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். யாகத்தில் ஒன்னொன்னா ஆரம்பிச்சு எல்லாமே பிரம்மம் தான் என்று சொல்லிட்டே வரா. ஒரு யாகத்துக்காக உபயோகப்படுத்த அந்த உபகரணங்களும் பிரம்மம் தான். அந்த ஒரு உபகரணத்தை நம்ம பயன்படுத்தி அந்த யாகத்தில் ஹவிஸை சமர்ப்பிக்கிறோமே, அந்த சமர்ப்பிக்கப்படும் விஷயங்களும் பிரம்மம் தான். அந்த ஹவிஸை சமர்ப்பிக்கப்படும் விஷயங்களை தீயில, நெருப்புல சமர்ப்பிக்கிறோமே, அந்த நெருப்பும் அந்த அக்னியும் பிரம்மம் தான். பிரம்மணாஹுதம், அந்த யாகத்தை நடத்துகிறாரே ஒருத்தர், அவரும் பிரம்மம் தான். அவர் தான் விஷயங்கள் எல்லாம் செய்கிறார். அதனால பிரம்மமாகிய அந்த நபர், பிரம்மமாகிய அந்த ஒரு உபகரணங்களை உபயோகப்படுத்தி
பிரம்மமாகிய ஹவிசை அதே பிரம்மமாகிய அக்னியில சமர்ப்பிக்கிறார் என்று ஒரு அழகான விஷயம் நமக்கு தெரிய வருது. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அதாவது இப்படி செய்யும் இந்த யாகத்தை செய்வதற்கான நோக்கம் என்ன? அந்த பரபிரம்மத்தை அடைவதுதான். அதனால் அந்த பரம்பிரம்மத்தை அடைவதற்காக செய்யப்படும் இந்த யாகத்தை செய்யும் நபராகிய அந்த பரம்பிரம்மம் அவராகவே அந்த பரம்பிரம்மமாகவே இருக்கும் அந்த உபகரணங்களை பிரயோகம் செய்து அந்த உபகரணங்களை வைத்து பிரம்மமாகவே இருக்கும் ஹவிசை சமர்ப்பணம் செய்து, அதுவும் எதிர சமர்ப்பணம் செய்கிறார், அதுவும் பிரம்மமாகவே இருக்கும் அக்னியில. இப்படி யாகத்தை எடுத்துட்டா அந்த யாகத்தில் இருக்கும் விஷயங்கள், அந்த யாகத்தின் பலனாக இருக்கும் மோட்சம், முக்தி, இது எல்லாமே அந்த பரம்பிரம்மமாக தான் இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த ஒரு யாகத்திற்கு, இந்த ஒரு விதமான யாகத்திற்கு பிரம்ம கர்மம் என்று பெயர் சொல்றார். இதை இரண்டு விதமாக எடுத்துக்கலாம் என்று ஆரம்பத்திலே சொன்னேன். முதலாவது படித்த உடனே புரியுறது, இது எல்லாமே யாகத்துல வர்றது, இந்த உபகரணங்கள் எல்லாம் யாகத்துக்காக பயன்படுத்துறது, இது எல்லாத்தையும் யாகத்தில் சமர்ப்பணம் செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு யாகத்தில் இருக்கும் நெருப்பாக இருக்கிறது, அதில் செய்யப்பவர் இவர், இதன் பலனாக இருப்பது இது எல்லாமே யாகத்தை பத்தி தானே இருக்கு, இதற்கு இன்னொரு விளக்கம் இருக்குமா என்று ஒரு சந்தேகம் வரலாம். இன்னொரு விளக்கமும் இதுக்கு இருக்காம். அதுல என்ன சொல்றா என்றால், இந்த ஒரு யாகத்துல இது பிரம்மம் அது பிரம்மம் என்று எல்லாமே சொல்றாளே, இந்த ஒரு யாகம் நம்ம செய்யும் அந்த ஹோமமாக மட்டுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்றா. நம்ம செய்யும் ஒரு விஷயமுமே அந்த சாஸ்திரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களாக இருந்தா, அந்த சாஸ்திரங்கள் இதை செய் என்று சொன்னா அந்த கடமைகளாக இருக்கட்டும், இல்ல சாஸ்திரங்களை இதெல்லாம் செஞ்சால் ஓகே என்று சொல்றாலோ அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே யஜ்ஞங்கள் என்று இன்னொரு பேரும் கொடுக்கிறா இந்த விஷயங்களுக்கெல்லாம். அதனால் சாஸ்திரங்களில், வேதங்களில் அந்த பகவான் நமக்கு அளித்த அந்த வேதங்களில் இருக்கும் அந்த விஷயங்களை பின்பற்றுகிறவர்கள், இந்த யஜ்ஞங்களை செய்பவர்கள், அவர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் என்றும் சொல்றா இன்னொரு விளக்கத்தை. ஒரு விளக்கம் உண்மையான யஜ்ஞம், நம்ம எந்த யஜ்ஞத்தை, எதை ஹோமம், எதை யஜ்ஞம் என்று சொல்றோமோ அந்த யஜ்ஞத்தை பத்தி இருக்கு. இரண்டாவது, நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும், அந்த தெரியாத பல விஷயங்களை கொண்டிருக்கும் அந்த வேதங்கள்ல சொல்லப்படும் செயல்கள், அதுவும் யஜ்ஞம் தான் என்று சொல்றார். அப்படி ஒரு செயல் செய்தோம் என்றால், அந்த வேதங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை, அந்த வேதங்களில் நம்மளுக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை செய்தோம் என்றால், அந்த கடமைகளை செய்யும் நாமும் அந்த பிரம்மம் தான், அந்த செய்யும் செயல்களும் அந்த கடமைகளும் பிரம்மம் தான், அதிலேருந்து வரும் பலனும் பிரம்மம் தான், இந்த செயலால் நம்ம அடைய போகும் அந்த கடவுள் அவரே பிரம்மம் தான். அதனால் அனைத்துமே பிரம்மம் தான் என்று மூன்றாவது ஒரு விளக்கமும் இங்க வர்றது. எல்லாமே பிரம்மம் தான், சர்வம் கிருஷ்ணமயம், எல்லாமே பிரம்மம் தான் என்று ஒரு விளக்கத்தையும் இது தருது. இந்த ஸ்லோகத்திற்கான ஒரு சிறப்பம்சம் என்ன என்றால், இந்த ஸ்லோகம் துவங்கி இந்த ஸ்லோகம் மற்றும் இதற்கப்புறம் வரப்போற 6 ஸ்லோகங்கள், இந்த 7 ஸ்லோகங்களில் பலவிதமான யாகங்கள், பலவிதமான யஜ்ஞங்களை பத்தி சொல்றார் கிருஷ்ணர். யாகங்கள், யஜ்ஞங்கள் என்றால் என்ன சொன்னேன்? பொதுவாக வேதங்களில், சாஸ்திரங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் செய்யலாம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள், மற்றும் இதெல்லாம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்படும் கடமைகள், இந்த சாஸ்திரங்களில் இருக்கும் செயல்கள் மற்றும் கடமைகள், இது ரெண்டுத்தையுமே தான் யஜ்ஞங்கள் என்ற பெயர் கொடுக்கிறார் கிருஷ்ணர். அந்த வகையில் பலவிதமான யஜ்ஞங்களை சொல்லிட்டு வர நம்மளோட கிருஷ்ணர். அதில் முதல் யஜ்ஞமாக இருப்பது பிரம்ம யஜ்ஞம். நம்ம தினமும் செய்த, நம்ம எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த யஜ்ஞம், காமனாக இருக்கும் அந்த யஜ்ஞம், அந்த ஹோமம். அதனால் அந்த ஒரு ஹோமத்தில், அந்த ஒரு யஜ்ஞத்தில் பயன்படுத்தும் உபகரணங்களாகவும், அந்த ஹோமத்தில் சமர்ப்பிக்கும் ஹவிஸாகவும், அந்த ஹவிஸை ஏற்றுக்கொள்கிற அக்னியாகவும், அந்த யாகத்தை, அந்த ஹோமத்தை செய்யும் கர்த்தாவாகவும், அந்த ஹோமத்திலிருந்து ஒரு பலனாக இருக்கும் மோட்சத்தையும், அந்த முக்தியையும் மோட்சத்தையும் அருள்கிற பரபிரம்மமாகவும் எல்லாமாகவும் அவர்தான் இருக்கிறார். அந்த பரம்பிரம்மம் ஒருவரே இது அனைத்திலும் வியாபித்து அனைத்து சொரூபங்களாகவும் இருக்கிறார் என்று சொல்றார். அதனால் முதல் யாகம், இப்படி 7 ஸ்லோகங்களில் ஒரு பட்டியல் வர்றதுன்னு சொன்னேன் எல்லா யாகத்தை பத்தியும். அந்த 7 ஸ்லோகங்களில் வரும் அந்த பல யாகங்களில் முதல் யாகமாக இருப்பது பிரம்ம கர்மம் என்று அழைக்கப்படும் சாதாரண இந்த ஹோமம், இந்த யஜ்ஞம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் எந்தெந்த யாகங்களை பத்தி சொல்றார்? பட்டியல்ல முதலாவது முடிச்சாச்சு. அடுத்தது 2வது மற்றும் 3வதாக எந்தெந்த யாகங்களை, எந்தெந்த யஜ்ஞங்களை சொல்றார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் இப்ப பார்ப்போம். दैवमेवापरे यज्ञं योगिनः पर्युपासते ब्रह्माग्नावपरे यज्ञं यज्ञेनैवोपजुह्वति. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், தெய்வமேவாப்பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசத்தே.
இந்த 2 வரிகள் இருக்குல்ல இந்த ஸ்லோகத்துல, அதில் முதல் வரி தெய்வ யஜ்ஞம் என்ற ஒரு யஜ்ஞத்தை பத்தி சொல்றது. 2வது வழி அபேத தர்சனம் என்ற இன்னொரு யஜ்ஞத்தை பத்தி, இன்னொரு யாகத்தை பத்தி, இன்னொரு வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு செயலை பத்தி சொல்றது. இப்போ இந்த 2த்தையுமே விரிவாக பார்க்கலாம் என்ன என்று. முதல் வரியில இருப்பது தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பரியுபாசத்தே, அதாவது தெய்வங்களை உபாசிப்பவர்கள், அந்த தெய்வங்களை வழிபடுகிறவர்கள். இப்போ ஒரு தெய்வம் இருக்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விநாயகர் இருக்கார், கணேசன் இருக்கார் என்று பார்ப்போம். அந்த விநாயகருக்கும் அந்த ஸ்லோகங்கள், அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் பாராயணம் செய்கிறோம், வழிபடுறோம். அவர் அந்த ஒரு மங்கள விக்கிரகத்துக்கு நம்ம அந்த அபிஷேகம் செய்கிறோம், அவருக்கு அந்த அர்ச்சனை செய்கிறோம், அவருக்கு அந்த உணவு எல்லாத்தையும் பரிமாறுறோம், அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இப்படி நெய்வேத்தியம் பண்ணி அவருக்கு அர்ச்சனம், அந்த வந்தனம் எல்லாத்தையுமே செய்து அவருக்கான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாராயணம் செய்து அவரோட அந்த பாட்டுகள் பாடல்கள் அதையும் பாராயணம் செய்கிறோம். இப்படி முழுமையாக ஒரு பகவானை வழிபடுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் தான் வச்சிருக்கோமோ, ஒரு கோவிலுக்கு போனா அவரை பார்க்கிறோம், அவரை தரிசிக்கிறோம், அவரை வழிபடுறோம், அவரோட ஸ்லோகங்களை இல்ல அவரோட அந்த தமிழ் பாடல்கள், சமஸ்கிருதமாக இருக்கலாம், தமிழாகவும் இருக்கலாம், அந்த பாடல்களை பாடுகிறோம். அதே நேரத்தில் அவரை மனதில் வைத்துக்கொண்டு தியானமும் செய்கிறோம். இப்படி ஒரு கோவிலுக்கோ இல்ல வீட்டிலேயோ அவரை வழிபடும் போது என்னென்ன செய்கிறோமோ அனைத்துமே தெய்வ யஜ்ஞத்தில் வரும் என்று கிருஷ்ணா சொல்றார். இந்த மந்திர ஜபம், நாம ஜபம், இந்த ஸ்லோக பாராயணங்கள், அந்த வேத கோஷங்கள் இருக்கும், அந்த வேத பாராயணங்கள், இது எல்லாமே அவரை மனதில் வைத்து இந்த விஷயத்தை நான் செய்யவில்லை, இதை அவர் அடையறதுக்காக, இந்த ஒரு ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடையறதுக்காக செய்யும் முயற்சி என்று நினைத்து அதை செய்தோம் என்றால் அதுவும் ஒரு யஜ்ஞமாக, அதுவும் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட பல செயல்களில், பல கடமைகளில் ஒரு கடமையாக இதுவும் இருக்கு என்று சொல்றார். இந்த மாதிரி வேதங்கள்ல இத்தனை விஷயங்கள் சொல்றாரு, இது எல்லாத்தையுமே பின்பற்ற வேண்டுமா? அதாவது கிருஷ்ணர் அடுத்த 7 ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார் என்று சொன்னேன். அப்ப பல யஜ்ஞங்களை பத்தி, பல விஷயங்களை பத்தி பேச போறார். அது எல்லாத்தையுமே கடைபிடித்துதான் ஆகணுமா என்றால் இல்லை, அதில் ஏதோ ஒரு விஷயத்தை கூட கடைபிடித்தாலும் போதும். ஆனால் கடைபிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தையாவது ஒழுங்கா கடைபிடிக்கணும், அதை பக்தி ஸ்ரத்தையோட கடைபிடிக்கணும். இந்த அகங்காரம், மமக்காரம் இதெல்லாம் இல்லாமல், அந்த ஒரு செயலிலிருந்து ஒரு பலன் மீது ஆசை இல்லாமல் ஏதேனும் ஒரு கடமையை செய்தாலும் உனக்கு மேன்மை கிடைக்கும், உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும் என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். சோ ஃபர்ஸ்ட் யஜ்ஞமாக இருக்கும், அந்த செகண்ட் யஜ்ஞமாக இருக்கும் தெய்வ யஜ்ஞத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது 3வதாக இந்த ஸ்லோகத்தில் அடுத்த வரியில வர்றது பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞேனையோப ஜுக்பதி. இது அபேத தர்சனம் என்று சொல்றார். இது ரொம்ப சுலபமானதுதான். அதாவது அத்வைத சித்தாந்தத்தை பத்தி பார்க்கும் போதே முதல் அறிமுகத்தில் இந்த ஒரு கீதா தீபத்தோட தொடர் அறிமுகத்தில் பார்த்தோம். அந்த பகவான், அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு அல்ல. அவர்தான் இந்த ஜீவாத்மாவின் சுரூபமாக இருக்கார். இந்த ஜீவாத்மா நான் என்னும் அந்த அகங்காரம் இருக்கவே கூடாது. ஏனால் இதுவும் அந்த பகவானும் ஈக்குவல், இதுவும் அந்த பகவானும் சமம்தான். அவர் தான் எல்லாமாகவும் இருக்கிறார். அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் காட்ட முடியாது. அவரும் இந்த விஷயம் வேறு என்று டிஃபரன்ஸ் எதுவுமே காட்ட முடியாதாம், வேறுபாடு காட்டவே முடியாதாம். ஏனென்றால் பகவானும் அவரை சுத்தி இருக்கும் அனைத்தும், அவர் படைத்த அனைத்தும் எல்லாமே அவர்தான் என்று ஒப்புக்கொள்வதுதான் அத்வைத்தம். அப்பேற்பட்ட அந்த அபேத தரிசனத்தை, நானும் அந்த கடவுளும் வேறில்லை என்று நினைத்து அந்த பகவானை மனதில் நிறுத்தி கொண்டு நம்ம ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் ஒண்ணுதான் என்ற அந்த ஒரு தத்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவரையே தியானம் செய்வது, அவரின் பக்தியிலேயே மூழ்கி போறது, அவரின் சிந்தனையிலேயே இருக்கிறது, நம்மை நாமே மறந்து போறது, இதுதான் அந்த அபேத தரிசனம் என்கிற யாகம். இதுவரை 3 யஜ்ஞங்களை பத்தி பார்த்து வந்தோம். பிரம்ம கர்மம் என்ற யஜ்ஞம், அதுதான் நம்ம சுலபமாக எப்பயுமே காமனாக நம்ம பார்த்து வர யஜ்ஞம். 2வதாக வேதங்களில் கூறப்படும் ஒரு விஷயம், அவரை சென்று அடையணும் என்று சொல்றதுக்காக வேதங்களில் கூறப்படும் இன்னொரு வழி என்ன என்றால் தெய்வங்களை வழிபடுறது. அந்த ஸ்தோத்திர பாராயணம், பஜனைகள், பாடல்கள், அவரை மனதில் வைத்துக்கொண்டு தியானம் செய்வது, இது எல்லாமே. 3வதாக நம்ம பார்ப்பது அபேத தரிசனம். அவரும் நாமும் வேறல்ல, அவரும் நாமும் ஒன்றுதான். அதனால் அவரும் நானும் வேறாக இல்லை என்று சொல்லும் போதும் அவரும் நானும் தள்ளி இருக்கோம். அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக அவரை நம்ம தியானம் செய்வோம். அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக அவரையே சிந்தனையில் வைத்துக் கொள்வோம், அவரையே வழிபடுவோம் என்று அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்யணுமே தவிர அவரும் நாமும் வேறு, அவரை சென்று அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் அபேத தரிசனம். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 24வது மற்றும் 25வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.